கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை உபாகமம் 28:1. உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் அப்படிங்கிறார். அதாவது தேவன் நமக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம் ஒரு சின்னதாக இருக்காது, பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் வாக்குத்தம் சம்மந்தமெல்லாம் இருக்கும். பூமியில் சகல ஜாதியில் ஒன்று மேன்மையாக வைப்பார். அப்படின்னா பூமியில் எவ்வளவோ குளம் கோத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்காங்க, எத்தனையோ லட்சாதிபதி இருக்காங்க, எத்தனையோ பண பலம் படைத்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மேலே நான் அவனை மேன்மையாக வைப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம அன்னன்னைக்கு கர்த்தர் நடத்துறது ஒரு பெரிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். வாக்குத்தத்தம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நம்பணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். ரெண்டாவது இருதயத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பேசணும். நீங்கள் பேசும்போது தான் அது நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. எத்தனையோ வாக்குத்தத்தம் இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தின்படி எனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா வாக்குத்தத்தை என்ன செய்யுங்க, எல்லாரை காட்டிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைக்க போகிறாரு, எல்லாரை காட்டிலும் கர்த்தர் என்னை உயர்வாக வைக்க போகிறாரு அப்படின்னு இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், வெற்றி வேதனைமை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன். அப்போ அந்த நாளிலும் கூட நீங்கள் கொடுக்குற வாக்குத்தத்தம் சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மையாக வைங்க, உயர்த்தி வைங்க, அற்புதத்தால் நடப்பாங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.